ரிச்சா வெல்த்தியா ஆகிறதுக்கு என்ன வழி? ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன். ஆப்ஷன் 1, சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ரிச் ஆகுறது. ஆப்ஷன் 2, ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி ரிச் மாதிரி ஷோ ஆஃப் பண்றது. ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் பி கேட்ட கேள்விக்கு பதில். ஆப்ஷன் 1 தான் பதில். அது தெரிஞ்சிருந்தோம் நம்மளால சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியலையே, ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரீசன். பை நவ் பே லேட்டர், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ, பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், இதெல்லாம் மிடில் கிளாஸை ரிச்சாவே ஆக விடாம தொடர்ந்து அவங்கள செலவாளிகளாகவும் கடன்காரங்களாகவும் வச்சிருக்கிறதுக்காக சுத்தி சுத்தி விரிக்கப்பட்ட வலைகள், ட்ராப். ஏய் மச்சான், சுத்து போட்டானுங்கடா. முழிச்சுக்கோங்க. என்ன ஸ்கெட்சா? என்னெல்லாம் சுத்து போடுறீங்களா? லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நீங்க பார்த்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களோட ஸ்பெண்டிங்கை ட்ரிகர் பண்ற சக்திகளா இருந்துச்சா, சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ற மோட்டிவேட் பண்ற சக்திகளா இருந்துச்சா? இங்க தீய சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அந்த சைடு போவோமா? வீடு வாங்குற அளவு பட்ஜெட்ல லக்ஸுரி கார் வாங்குறது, கார் வாங்குற அளவு பட்ஜெட்ல லக்ஸுரி பைக் வாங்குறது, பைக் வாங்குற அளவு பட்ஜெட்ல ஐபோன் வாங்குறது, இப்படி ரிச்சா ஷோ ஆஃப் பண்ணிக்கிற ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிடறோம். கிட்டத்தட்ட எல்லார் வாழ்க்கையும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓடுற ஓட்டத்தில் எதுக்கு ஓடுறோன்றதை மறந்துட்டு தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். சக்திக்கு மீறி ஷோ ஆஃப் பண்றது ஒரு அடிக்ஷனாவும் போதையாவுமே ஆயிடுச்சு. எந்த போதையா இருந்தாலும் அது மனுஷனை அழிச்சிடும். அது நமக்கு வேண்டாம், வேண்டாண்டா. லக்ஸுரி ஸ்பெண்டிங்கால எவ்வளவு வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிருப்பீங்க. பயங்கர கில்ட்டா இருக்கு. நம்ம மட்டும் ஏன்டோட எல்லாமே லேட்டா புரியுது. இது வரைக்கும் மிஸ் பண்ணதை விடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரிப்பா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஃபியூச்சரை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் டு பிகம் வெல்தி: 50-30-20. புரியல. உங்க சேலரியில இருந்து 50% நீட்ஸ்க்காகவும், 30% வான்ட்ஸுக்காகவும், 20% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அலோகேட் பண்ணுங்க. 20% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. செகண்ட் ரூல் 15-15-15. புரியல. உங்க சேவிங்ஸ்ல இருந்து மந்த்லி 15,000 rupees 15% ரிட்டர்ன் தர ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அது 1 கோடி ரூபாயா மேல ஏறி வேல்யூ இருக்கும். தேர்ட் ரூல் 15-15-30. புரியல. மந்த்லி 15,000 rupees 15% ரிட்டர்ன்ஸ் தர ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து 30 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. முடிவுல அதோட வேல்யூ 10 crores ஆகி இருக்கும். நீங்க உண்மையிலேயே ரிச்சாவும் வெல்த்தியாவும் ஆயிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம்.